புள்ளைய கொடுக்க மாட்டாங்கல்ல, தெரிஞ்ச விஷயம்தானடா. அதனாலதான் நானே ஒரு பொண்ணுக்கு 25 பவுன் நகை போடுறேன்னு கமிட்மெண்ட் கொடுத்து, நீ வெறும் பொண்ணு மட்டும் வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் எங்க வச்சிருக்கேன், நீ தான் போடணும். நான் எதுக்கு உனக்கு வரவுக்கு போடணும்? நான் எதுக்கு போடணுமா? அப்புறம் உன் கல்யாணத்துக்கு நான் போட்டேன், நீ அந்த நகையெல்லாம் ஏன்டா கொடுத்துட்டு போன? அவன் புருஷன் வீட்டுக்கு தானே எடுத்துட்டு போனேன். அதே மாதிரி எனக்கு வரப்போறவளுக்கு நீயே நகை போடணும். டேய் தம்பி, காலகாலமா கூட பிறந்த பொம்பளை பைக்கு ஆம்பளை பையனால நகை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்களே வந்துட்டு ரூல் புக் எழுதி வச்சிருக்காங்க. பசங்களுக்கெல்லாம் பொண்ணுக்கு பொண்ணு எந்த ரூல் புக் இல்லனா? ரூல் புக் இல்லனா நீ போட மாட்டியா? நான் செய்யறேன்ல, இனிமேல் அதை நீங்களும் செய்யணும். அதெல்லாம் பண்ண முடியாது. நாங்களா விருப்பப்பட்டு ஏதாவது ஒன்று செய்வோம், அதை நீ உன் மருமகன் காதுக்கு திருப்பி செஞ்சிடலாம். நீங்க வந்து விருப்பப்பட்டு செய்வீங்க, அதை நாங்க வந்து திரும்ப செய்யணும். உனக்கு அவங்க கல்யாணத்துக்கு நாங்களே நகை போடணும். எங்களுக்கு நீங்க ஒண்ணும் பண்ண மாட்டீங்க. பண்ண முடியாது. அப்படி ரூல்ஸ் புக்ல இல்ல, அப்புறம் எப்படி பண்றது? வேற என்ன ரூல்ஸ் புக்ல இருக்கு? அதாவது கூட பிறந்த ஆண்கள் வந்து பெண்களுக்கு சாகுற வரைக்கும் செஞ்சே சாகணும். செஞ்சே சாகணும். எல்லா ரூல்ஸ் புக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கு சாதாரணமாவே போடுறாங்க. எவனாவது எங்களுக்கு சாதாரண ரூல்ஸ் புக் போடுங்கடா. சிட்டிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.